ரொம்ப நாள் முன்னாடி நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம். அங்கே இந்த க்ரீம் மஷ்ரூம் சூப் டிஃப்ரெண்டாக இருக்கே, ட்ரை பண்ணோம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சரி இன்னைக்கு ட்ரை பண்ணலாம் அப்படி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு ட்ரை பண்ண போகிறேன். அதில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் பட்டர், கார்லிக், ஆனியன், சால்ட் போட்டு நல்லா சாட்டே பண்ணிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. லைக் கேரட், ப்ரக்கோலி, மஷ்ரூம் அந்த மாதிரி நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட அந்த க்ரீன் பீஸ் அதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 பார்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பார்ட் வந்து லாஸ்ட்டில் சிக்கிறதுக்கு, இன்னொரு பார்ட் நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுருங்க. இன்னொரு பேனில் பட்டர், அதில் கொஞ்சம் கோதுமை மாவு கலந்துட்டு கொஞ்சம் அது வதங்கினதுக்கப்புறம் அதில் மில்க் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு மில்க் ஊற்றிக்கோங்க, லைக் கன்சிஸ்டன்சி பொறுத்து. நான் அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் அந்த கிரைண்ட் பண்ணி வச்சிருந்த பேஸ்ட் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு தென் அந்த எடுத்து வச்சிருந்த வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு, எதுக்குன்னா கொஞ்சம் கிரன்ச்சினஸாக இருக்கும். சூப் குடிக்கிறப்போ அங்கங்கே கடிப்படுல சூப்பராக இருக்கும். அதனால எடுத்து வச்சு நல்லா கிண்டிட்டு லாஸ்ட்டில் கொஞ்சம் பெப்பர் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி போதுமானதாக இருந்துச்சு. நான் இந்த மாதிரி திக்கா குடிச்சா பிடிக்கும். உங்களுக்கு நல்லா தண்ணியாக வாட்டரியாக வேணும்னா கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணி 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுருங்க. சூப்பராகவே இருக்கும். லாஸ்ட்டில் ஒரு பவுலில் எல்லாருக்கும் சர்வ் பண்ணுங்க. எனக்கு எங்கள் வீட்டிலேருந்து நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் கிடச்சிச்சு சாப்பிட்டுட்டு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். டாடா பை பை. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.